வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை நம்ம செய்வது மிகவும் முக்கியங்க. அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல குறிப்பிட்ட சில உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளணும். இதனால நரம்புகள் நமக்கு பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஊட்டச்சத்துக்களோட இணைந்து உணவுகளும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு வேணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த உணவுகளை என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் இது எல்லாமே அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் ஆரோக்கியமான நரம்புகள் மற்றும் ஆரோக்கியமான உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பா பிஸ்தா பருப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க விதைகள் மற்றும் நட்ஸ்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிஸ்தா பருப்புல விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ தினமும் நீங்க ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். பன்றி இறைச்சியை நீங்க உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு வேணும் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வேண்டா விருப்பம் எடுத்துக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நமக்கு நிறைந்திருக்கு. மாதத்துல 4 தடவை, அதாவது வாரத்துல ஒரு தடவை நீங்க பன்றி இறைச்சி எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். ஓட்ஸ் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லுமே விட்டமின் பி அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதுக்காக நான்வெஜ் எல்லாமே ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்களுமே ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து இதெல்லாமே இருக்கு. ஜிங்க் சத்தும் இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ அதனால ஓட்ஸையுமே நீங்க தினமும் காலையில உணவுகள் ஆட் பண்ணிக்கலாம். பழங்களோட சேர்ந்து நீங்க ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கூடுதலாக இன்னும் உங்களுடைய அந்த நரம்புகள் வலுவாக இருக்கும். கடல் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீ ஃபுட்டு, ஃபிஷ், நண்டு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தாங்க. இந்த விட்டமின் B12 உங்களுக்கு குறைபாடு ஏற்படுது அப்படின்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்க அதை சரி பண்ணிக்கணும்னா கடல் உணவுகள் எடுத்துக்கோங்க. அந்த மீன்கள் எல்லாமே விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி நீங்க மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்க குறிப்பா ஒரு வாரத்துல 2 நாட்கள் மீன்களை எடுத்துக்கலாம். அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க. மீன்களை குறிப்பாக எண்ணெயில் அதிகப்படியாக வறுத்து பொரிக்காம அளவாக எடுத்துக்கிட்டீங்க. மீன் குழம்புகளை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு கொடுக்காது. இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இறைச்சிகளில் பல்வேறு வகையாக இருக்கு. இப்போ ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டயட்ல நம்ம சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்து. அப்போ நம்மளுடைய டயட்ல சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு இறைச்சியை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வாரம் சிக்கன் சாப்பிட்றோம்னா அடுத்த வாரம் மட்டன், அடுத்த வாரம் பீஃப், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிறைய இந்த மாதிரி இறைச்சிகளை மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டே இருக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சிகள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா இறைச்சிகளை சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு தடவை நரம்புகள் பலமாக இருக்கும். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, வார் கோதுமை என்று சொல்லக்கூடிய திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்குங்க. ஸோ விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே முழு தானியங்களை தினமும் ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில்
தங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த முழு தானியங்களும் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எல்லாமே நரம்புகள் பலம் பெற வைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நரம்புகள் பலம் பெற வைக்க எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பொட்டாசியம் சத்துங்க. ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்களில் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக தான் இருக்குது. பொட்டாசியம் தரக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழங்களில் அத்திப்பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பன்மடங்கு பலம் பெறும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். இப்போ நீங்கள் தினமும் ஒரு அத்திப்பழம், 1 அல்லது 2 அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்தும் எடுத்துக்கலாம். தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இப்போ தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வயதானவர்கள் அல்லது இளைஞர்களுக்கே கூட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த அத்திப்பழத்தை வந்து தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்கள் அனைவருமே அத்திப்பழத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்ளுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நரம்பை பலப்படுத்திக் கொள்ளுங்க. பிரண்டை கீரையை நம்ம வந்து வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு வந்து பலம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் நீங்கள் 2 முறை சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி நீங்கள் மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் நம்ம குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடி தடுக்கிறோம்னா நம்ம வந்து வாரத்தில் 2 தடவை பிரண்டை கீரை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பிரண்டை கீரை குணப்படுத்தாதான்னு கேட்டீங்கன்னா குணமும் படுத்தும், வராமலும் தடுக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள்லாம் மாதுளம் பழம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம் பழம் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை பலப்படுத்துது, நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அதாவது இது நமக்கு உடல் சூடு காரணமாக நரம்புகள் வந்து ஏதாவது இறுகி போயிருந்தது அப்படின்னா அதை நமக்கு சரி பண்ணிட்டு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது தான் இந்த மாதுளம் பழம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நெல்லிக்காய் சாப்பிடும் போதே உடலுக்கு தேவையான பலத்தை வந்து நெல்லிக்காய் கொடுக்குதுன்றது நமக்கே தெரியும். இப்போ நெல்லிக்காயெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து வலிமை பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காயை சாப்பிடும்போது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து விடுங்க. இப்போ நம்ம வந்து அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இல்லைன்னா தினமும் காலையில் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லது தான். இந்த உணவுகளோட நீங்கள் லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட்டு, ஃப்ரக்கோலி, கீரை வகைகள், இனிப்பு உருளைக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி பழம், அவகேடோ பழம், பச்சை இலை காய்கறிகள், பழங்கள் இவை அனைத்தும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய புற நரம்புகள் வலு குறைவது முன்னாடியே தடுக்கப்படும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.